ஒன்று இருக்குது ஓசியில் வந்து அது இல்லைங்க. ஓசியில் வாங்கினா எப்படியாவது அது போய் கைவிட்டு போயிடும். ஓசியில் வாங்கினா வருது தான் நமக்கு தெரியுது, நம்மக்கிட்ட இருக்கிறது போகிறதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு வர வேண்டியது வராது, அவங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து மதுரைக்கு போனோம், 350 ரூபா பாக்கெட்டில் பணம் இருக்குது, 300 ரூபா வந்து மதுரைக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட்டு, 50 ரூபாய் எங்கேயாவது கொஞ்சம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு பார்க்குறாங்க, உணவு விடுதி. இங்கே நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், எது வேணால் சாப்பிடலாம், நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம், உன் பேரன் பணம் கொடுப்பான் அப்படின்னு போர்டு போட்டிருந்தாங்க. என்னடா இது, என் பேரன் பணம் கொடுப்பா போட்டிருக்காங்க. என்னங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான், இன்னும் 4 வயசு தான், நான் வந்து இங்கே சாப்பிடலாம். மாமங்க, அவன் வந்து இப்போ வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா, அவனுக்கு ஒரு பையன் பொறுப்பா இல்லையா, அது சரிமா பொறுப்பாங்க, நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ சாப்பிடுங்க, உன் பேரை பணம் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ஒரு சாப்பாடு 50 ரூபா சாப்பிட வேண்டிய ஆள் 4 பிரியாணி, 2 சிக்கன் ஃப்ரை, ஃபுல்லாக 10 பரோட்டா, கீமா, தலைக்கறி என்னென்ன கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடு தானே, வேறு என்ன இது வேண்டாமா, அது இருக்கா, அதுவும் ஓசியில் இருக்குங்க, அதுவும் போட்டான், ஃபுல்லாக அடிச்சுட்டு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வர, நல்லா இருங்க. என்னங்க காசு, இது காசா, என்ன போட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க, உன் பேரன் பணம் கொடுப்பான்னு போட்டிருக்கீங்கல்ல. ஆஹா, அதுக்கு மேலே பார்த்தீங்களா, 200 ஆண்டா 200 வருஷமாக இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போட்டிருக்காங்க. ஆமாம் தாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, பேரன் தானே. ஆமாம், உங்கள் தாத்தா சாப்பிட்டது யார் கொடுப்பான், உங்கள் தாத்தா சாப்பிட்டது எவன்டா கொடுப்பான், பணம் வை. பார்த்தா ஒன்றுமே இல்லை, வாட்சி எல்லாம் வெட்டி போய் கொடுத்து, வெள்ளி அரணாக்கயிறு அதை எடுத்து கொடுத்து. ஸோ ஓசியில் வந்து நான் சாப்பிடாதீங்க, அது எப்படியாவது போட்டும், எப்படியாவது போயிடும். அது இதில் வந்து நிறைய கட்டுப்பாட்டுகள் விதிச்சிருக்காங்க, அதனால்தான் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. கட்டுப்பாட்டு இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது, கட்டுப்பாடு இல்லாத மனம் எதுவுமே சாதிக்க முடியாது. 60 வயசு ஆள் வந்து ஒரு ஜோஷியர் கிட்ட ஜாதகங்களை கொண்டு போய் கை காட்டு போனாங்களா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமா இருப்பேனா, நிம்மதியா இருப்பேனா, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜோஷியன் சொன்னாங்க, முட்டா, உன் கை பார்த்து என்ன பிரயோஜனம், உன்னுடைய பிள்ளைங்க ஜாதகத்தை கொண்டு வா, அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ற பாக்குற, அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. பிள்ளைங்க பெரிய சாதனையாளர்கள் ஆக வேண்டாம், நல்லவங்களா இருந்தாலே போதும். நல்லவங்களாக இருந்து சாதனையாளராக இருக்கிறாங்க மிகப்பெரிய பேரண்ட்ஸ், கங்கை அமரன் அவர்கள், எஸ்பிபி அவர்கள், இளையராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. அதாவது இந்த மரணங்கிறது இயற்கையானது, எல்லாருக்கும் நிகழக்கூடியது ஒன்று. இந்த மரணம் வந்து ஒரு தடவை தான் இல்லை, 2 தடவை நடக்கும். நிறைய பேருக்கு 90% ஜனங்களுக்கு ஒரு தடவை தான் உயிர் உடலை விட்டு போகும்போது இறந்து போகிறான், ஃபினிஷத்தோட. மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்றவர்கள் அந்த பேரும் புகழும் தோல்வியாலேயோ இல்லை வேறு சில காரணங்களாலேயோ அந்த பேரும் புகழும் இழந்து விட்டால் அப்போ அவன் சாகிறான், அவனுக்கு ஒரு வாட்டி மரணம் நடக்கும். அதுக்கப்புறம் உயிர் உடலை விட்டு பிரியும் போது இன்னொரு வாட்டி நடக்கும், 2 தடவை நடக்கும் இந்த மரணம். மரணமே இல்லாதவங்க சில பேர் இருக்காங்க, அது ஒரு 1% தான் இருக்கும். அவங்க வாழும்போது சரி, அவங்க இறந்து போன பிறகு கூட அவருடைய பேரும் புகழும் என்னைக்குமே எல்லாருடைய மனதிலையும் இருக்கும். அந்த மாதிரி சாகா வரம் பெற்றவர்கள், அவங்கள ஒரு தனிப்பிறவிகள். நீங்கள் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சினிமா துறையில் வி சாந்தாராம், தாதா சாஹேப் பால்கே, எஸ்டி பர்மன் மியூசிக்கில், ஸோ இந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்,
நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், இவர்கள் எல்லாரும் அவரை மறைஞ்சாலும் அவர் பேரு புகழும் இன்னும் மறையவே இல்லை. சாங்கிய யோகா கபில முனி எழுதியிருக்கார். சாங்கிய யோகா சொல்லி கபில முனி எழுதினது 700 years பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சாங்கிய யோகா நான் ஃபாலோ பண்ணுறது கபில முனி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசைப்படு, ஆசைப்படு, ஆசைப்படுறதை அடையிறதுக்கு வியூகம் பண்ணு, நல்ல விஷயத்தை சேர்க்கிறீ, விஷயத்தை நல்லா சேகரிச்சுக்கோ. நீ விஷயத்தை சங்கிரகிச்ச விஷயத்தை கரெக்டாக செயல்பாட்டில் விடு. அப்படி செய்யும்போது அந்த பலன் வருது. அந்த பலனை முதல்ல நீ அனுபவிச்சு, மழை காலம் வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ, மிச்சத்தை கொடுத்துடு. சாப்பிட்டது உடம்புலையே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். சம்பாதிச்சது நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஸோ அதுலேயும் கபில முனி சொல்கிறார், ஓகே இப்படி பண்ணிடுமா, எஸ், பட் அதுக்கு ஒரு இது இருக்குது. சரி, நீ ஆசைப்படுற, அந்த ஆசைப்படுறதுக்கு நீ தகுதி இருக்கா? அந்த ஆசைப்படுறத அடையிறதுக்கு நீங்கள் தகுதி இருக்கா? அது உன்னால் அடைய முடியுமா? சும்மா நீ சைக்கிளே வாங்குறது கஷ்டம், கார் ஆசைப்பட்டா எப்படி? அதுக்கு தகுதி இருக்கா? பேராசை இல்லை. முதல்ல அதை கரெக்டாக ஆராய், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை அடையிறதுக்கு கரெக்டான மனிதர்கள், அந்த விஷயத்தை தெரிஞ்ச கரெக்டான ஆள்கள், அந்த விஷயத்தை கரெக்டான புஸ்தகங்கள், அதை எடுத்துக்கோ, கரெக்டாக ஆராய், கரெக்டாக தெரிஞ்சுக்கோ. அது ஆன பிறகு அதை செய்கிறதுக்கு கரெக்டான ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு ஆகாயமே கீழே விழுந்தாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத, அது செய்ய நீ அடையுவே.